ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆப்பம் தாங்க. பஞ்சு போல் சூப்பரான ஆப்பம் தான். அதை நான் எதில் செஞ்சேன் அப்படின்னா நம்ம வெள்ளை சோளத்தில் தாங்க. நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்ன மாதிரி நம்ம குழிப்பணியார் ரெசிபி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் செய்யலாம். அதுதான் எந்த எல்லாம் செஞ்சால் எப்படி பஞ்சு போல் வரும் தான் இதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நான் 2 நீங்கள் எதால் மெஷர் பண்ணுறீங்களோ அதால் 2 கிளாஸ் 2 இது வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் 1 கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டு சோளம், நம்ம சின்ன சோளம் சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க. அதை 1 கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் அதில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதையும் அதில் சேர்த்து நல்லா கழுவி நீங்கள் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு 5 மணி நேரம் நல்லாவே ஊறட்டும். அரைக்க ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும்போது அந்த கிளாஸாலே 1/4 கிளாஸ் அளவு உளுந்து, 1/2 கிளாஸ் அளவு நம்ம வந்து அவள் ஊற வைக்க போகிறோம். இது கைக்குத்தல் அவள், நம்ம சிவப்பர் செவல் இருக்கு இல்லையா, அதுதான். உங்கள்கிட்ட வெள்ளை அவள் இருந்தால் கூட நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க. இதை கழுவி நான் அப்படியே ஊற வச்சுட்டேன் ஒரு 1/2 hour. இப்போ வந்து இட்லி மாவு அரைச்ச பிறகு அதே கிரைண்டரில் தான் ஃபஸ்ட்டு நான் உளுந்தை போடுறேன். உளுந்தை போட்டதும் நல்லா தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு நல்லா பூக்க அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அவள் ஃபஸ்ட்டு நல்லா நமக்கு ஊறி நல்லாவே இருக்குது. இது போட்டால் 1 நிமிஷத்துல நமக்கு மஞ்சிடும். இப்போ உளுந்தை வச்சுட்டு இப்போ நம்ம அதே கிரைண்டரில் ஃபஸ்ட்டு அவளை போடுங்க. போட்டு அது நல்லா கொஞ்சம் 1 நிமிஷம் அப்படி நல்லா மஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை போடுங்க. தண்ணியை போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா அரிசி வெள்ளை சோளமும் 5 மணி நேரம் ஆயிடுச்சா நல்லாவே ஊறி இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயம் எல்லாம் போட்டோம் இல்லையா. இப்போ வந்து அந்த அவள் மஞ்சதும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி வெள்ளை சோளம் வெந்தயத்தை அதில் போட்டுட்டு நல்லா அரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மழை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஆப்பத்துக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ஊற வச்சு பாருங்கள், ஆப்பம் உங்களுக்கு உண்மையே ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மஞ்சி வந்துருச்சா. இப்போ நான் 3 கிளாஸ் தான் மொத்தத்துக்கு போட்டிருக்கோம். அதனால் நான் அரைச்சி வச்சிருந்த உளுந்தையும் அதிலே நான் சேர்த்துட்றேன். சேர்த்து எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி நமக்கு அதே கிரைண்டரில் போட்டு நம்ம அப்படியே வலிக்க தானே போகிறோம். அப்படியே போட்டு நம்ம கையால் கரைக்கிறது பதில் கிரைண்டர்லேயே போட்டுட்டு நம்ம ஒரு சுற்று வந்தது நம்ம வலிச்சு வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்ம உளுத்த மாவை போட்டுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பையும் நீங்கள் போட்டுருங்க. போட்டு நல்லா மஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்து நம்ம காலையில் பாருங்கள், இந்த அளவு எனக்கு வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி புளிக்க வைக்க வேண்டியதான். ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தா நமக்கு மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு பொங்கி வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம அரைச்ச மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம ஆப்பத்தை ஊற்ற வேண்டியதான். இப்போ பாருங்கள் நல்லாவே இதுவாகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து தேவையான அளவு, கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்ததா அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்பவும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவு கெட்டியாக இருக்குது, நமக்கு ஆப்பம் ஊற்றுற பதம் தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லாவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஊற்றி பாருங்கள். எந்த அளவு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப ஆப்பம் ஊற்றுற பதத்தில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஆப்ப சட்டியில் ஊற்றும் போது ஆப்பம் ரொம்பவே சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்குது. நமக்கு வெள்ளை சோளம் அதனால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் எதுவுமே உங்களுக்கு எப்பயும் ஆப்பம் ஊற்றுற போல தான் இருக்கும். அதே சமயம் நம்ம சிறுதானத்தில் ஊற்றுற மாதிரியும் இருக்கும். ஒரு தடவை குழிப்பணியார் செஞ்சால் ஒரு தடவை இந்த மாதிரி ஆப்பமும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக நமக்கு இந்த வெயிலுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டால் நம்ம உடல் சூட்டை குறைக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஆப்பமாக செய்யும் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவு நமக்கு ஆப்பம் ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு. பொதுவாகவே நான் ஏற்கனவே சொன்ன இதில் நார்ச்சத்துகள் அதிகம். நம்ம இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது கொஞ்சம் உடல் வந்து நமக்கு தேவையில்லாமல் வெயிட் போடாத உடல் வந்து கட்டுக்குள்ளே நமக்கு இருக்கும். மெயினாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆப் பண்ணும் போது நமக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப சர்க்கரை கம்மியாக போட்டு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், அடுத்த ஆப்பத்தையும் நான் ஊற்றி எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக, அதே சமயம் எப்படி நமக்கு ஹோலாக இருக்குன்னு பாருங்களேன். அந்த அப்போ எந்த அளவு மாவு புளிச்சு நமக்கு அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இதில் சர்க்கரையும் நான் வந்து தேங்காய் பால் அரைக்கும் போது சர்க்கரை போட்டு அரைக்க மாட்டேன். அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆப்பத்துக்கு தேவையான சர்க்கரையை போட்டு நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டேஸ்டான இப்போ சுவையான நமக்கு இப்போ வெள்ளை சோள ஆப்பம் ரெடி. இப்போ பாருங்கள், தொடும்போது ஒரு விரல் நம்ம ஒரு கையால் பிக்கும் போது எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நடுவுலையும் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவு சாஃப்டாக இருக்குன்னும் போது நமக்கு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவே இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன். அதை எப்படி செய்யலான்றது அது வந்து ஒரு நாள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட இதை மாதிரி நம்ம ஒரு தடவை இதை மாதிரி வெள்ளத்தை கரைச்சி ஆற வச்சு இதில் இது மாதிரி நம்ம தேவையான இனிப்பை சேர்த்துட்டு, ஏன்னா தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதில் இது வெள்ளத்தை நம்ம இது பண்ணும்போது இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. அதுவும் வெள்ளம் வந்து இரும்பு சத்து அதிகம் உள்ளது இல்லையா, அதனால் இதை மாதிரி ஊற்றி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே தேவையான அளவு நம்ம பிள்ளைங்களுக்கு எனர்ஜி நல்லாவே கிடைக்கும். நமக்கு இதை மாதிரி நம்ம அரிசி கோதுமை எல்லாமே சத்துக்கள் உள்ளதான். அது இருந்தாலும் அதை விடவே இதில் சத்துக்கள் மிகவே அதிகமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்த அளவு
ஓரமாக முருகலாக எப்படி நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி நான் இன்னொரு ஆப்பமும் ஊற்றி காட்டுறேன் பாருங்க. ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. நமக்கு வந்து சைட் டிஷ் தர வேலை இருக்காது இல்லையா. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக நமக்கு ஆப்பம் ரெடி ஆகிட்டு, அதுவும் நடுவில் பாருங்கள் அப்படியே அந்த திக்காக இருக்கும் இல்லையா, அந்த இடம் நல்லாவே சாஃப்டாக நமக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது, கால்சியம், புரோட்டீன் எல்லாமே சேர்ந்த ஒரு பொருள் தான் இந்த வெள்ளை சோளம். இதை மாதிரி நீங்கள் ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ தேங்காய் பால் ஆப்பமும் வெல்லம் போட்ட ஆப்பமும் காமிச்சிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.